நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் நவம்பர் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 20 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசி காலபூஷனுக்கு 12வது ராசி. இந்த ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். அதாவது சமூகத்தில் சேவை செய்வீங்க. சேவை மனப்பான்மையோடு உத்தியோகம் பார்ப்பீங்க. சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பீங்க. அது மாதிரி செய்யக்கூடிய சமூக சேவகர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். பேரும் புகழும் உயரும். ஆனால் 2இல் ராகு இருப்பது எல்லா நிலைகளிலும் மேன்மை. ஆனால் குடும்பஸ்தானத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க சண்டை போடுவாங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். மற்றபடி உங்கள் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். வேலை பார்க்குற இடம், வீட்டில், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு செயல்படுவார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுகிய பயணம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படும். மற்றபடி 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும், மாணவ மாணவியர்கள் மற்றும் உங்களுக்கு கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. தாய்மாமன் மைத்துனர் வகையில் உங்களுக்கு பெருத்த ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். குலதெய்வத்துடைய அனுகிரகம், பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும். அதோடு மட்டும் இல்லைங்க, நீங்கள் பூர்வீக சொத்து நீங்கள் பிரிச்சிக்கலன்னு சொன்னால் இப்போ அதுக்கான ஒரு காலகட்டம். நீங்கள் உங்கள் பங்கு கரெக்டாக கேட்டு வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். அது மட்டும் இல்லைங்க, நண்பர்களால் பெருத்த ஆதரவு ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், தொழில் கூட்டாளிகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை கேது இருக்கிறார். சனி பார்வையில் இருக்கிறார். அப்போ எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கணும் மீனராசி அன்பர்கள். அதுவும் பொது இடம், அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்கள், இல்லை வேலை பார்க்குற இடத்துலையே கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியாக இருந்தால் தான். இல்லைன்னா அசிங்கம் அவமானம் ஏற்படும். மற்றவங்களுக்காக ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, ஜாமீன் சொல்கிறது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. கடைசியில் அது உங்களுக்கே பெரிய தலைவலியாக முடியும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சூரியன் 4 நாள் இருக்கிறார். இருந்தாலும் ஓகே, குரு பார்வையில் இருக்கிறதால தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், தாய்மாமனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி பெண்களால் கூட அனுகூலமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் பணியாற்றக்கூடியவர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள் இவங்களுக்கெல்லாம்
ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மற்றபடி 11ஆம் இடத்து அதிபதி 11இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. இன்னொரு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பிள்ளைகளால் அனுகூலம், மனைவி வழியில் ஆதாயம், மனைவியால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், இப்படி பல நிலைகளில் இந்த மீன ராசிக்கு அற்புதமான பலன்களை பெற இருக்கிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.